நண்பர்களே, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் யூஆர் ஹாப்பி. டுடே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா டிஎஸ் திருப்பதி தேவஸ்தானம். அது கிடையாது, டைம் டிஸ்டன்ஸ். இவனு 3 பேரும் ஒரே தாய் வயிற்றுல பிறக்காது சகோதரர்கள். அப்படி 3 பேருக்கு என்னதான் சம்பந்தம்? ராக்கிக்கும் கேஜிஎஃப் கதை மாத்த என்ன சம்பந்தம்? வாங்க பார்க்கலாம். டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் நீங்க பார்க்க போற டாபிக். டைமோட யூனிட் என்னங்க? ஒன்று ஹவர்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா செகண்ட்ஸ்ல இருக்கும், மினிட்ஸ்ல இருக்கும். அது வந்து கொஷின் சம்டைம்ஸ் மினிட்ஸ்லாம் இதில் தரமாட்டாங்க, ஹவர்ஸ் இல்லை செகண்ட்ஸ்ல தான் தருவாங்க. மினிட்ஸ்ல இருந்தால் கூட ஈஸியாக கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ என்ன 60 மினிட் 1 ஹவர், அப்போ 1 மினிட் 1/60 ஹவர். அப்படி எத்தனை மினிட்ஸ் அப்படி மல்டிப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆன்சர் கிடைக்கும் 1/2 ஹவர். ஓகே, அடுத்து ஸ்பீடோட யூனிட் என்ன வரும்னா மீட்டர் பர் செகண்ட். மீட்டர் பர் செகண்ட் இல்லைன்னா கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் ஸ்பீடோட யூனிட். டிஸ்டன்ஸ் வந்து மீட்டர் இல்லைன்னா கிலோமீட்டர். ரைட்டாங்க? ரைட், நீங்க பார்த்தா தெரியும். டிஸ்டன்ஸுக்கு கிலோமீட்டர் இல்லைன்னா மீட்டர், டைமுக்கு ஹவர் இல்லைன்னா செகண்ட், ஸ்பீடுக்கு கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லைன்னா மீட்டர் பர் செகண்ட். இது வந்து யூனிட்ஸ். இப்போ பாருங்க, இதுதான் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டைமோட ரிலேஷன். என்ன போட்டிருக்கு? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அதாவது ஒரு கார் இருக்கு, அது இங்கிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுது. 2 ஹவர்ஸில் அங்கே டிராவல் பண்ணி முடிக்குது. இங்கேருந்து 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்கு அந்த கார் எடுத்துக்கின டைம் வந்து 2 ஹவர்ஸ். அப்போ இந்த காரோட ஸ்பீட் என்னவா இருக்கும்னா 100 கிலோமீட்டரா 2 ஹவர்ஸா என்ன வரும்? 50 கிலோமீட்டர் பர் ஹவர். இதுதான் அந்த காரோட ஸ்பீட் ஆஃப் த கார். இப்போ டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. கார் ஸ்பீட் வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகேவா? அது எடுத்துக்கின டைம் வந்து 2 ஹவர்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும்? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். அப்போ என்ன இதெல்லாம்? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம் டேக்கன். இது இங்கே போயிடுமா? ஸ்பீட் என்ன? 50 கிலோமீட்டர் பர் ஹவர் இன்டு 2 ஹவர். ஹவர் கேன்சல் ஆகி 100 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸ். டைம் கேட்டால் அதே தான், உல்டாவா. டைம் கேட்டால் இது மேலே போட ஸ்பீடு கீழே வரும். அப்படின்னா டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. அடுத்து பாருங்க, யூனிட் கன்வர்ஷன். அதாவது கொஷின்ல கிலோமீட்டர் பவர் ஹவர் அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துட்டு ஆன்சர்ல ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா எல்லாமே மீட்டர் பர் செகண்ட்ல இருக்கும். ஓகேவா? 2 மீட்டர் பர் செகண்டு, 3 மீட்டர் பர் செகண்டு, 4 மீட்டர் பர் செகண்டு, 6 மீட்டர் பர் செகண்ட். இப்படி கொடுத்தா எப்படி மாத்தும் பாருங்க. 1 கிலோமீட்டர் பர் ஹவர். 1 கிலோமீட்டர்னு 1000 மீட்டரா? 1 ஹவர் 60 மினிட்ஸ், 1 மினிட் 60 செகண்ட்ஸ். அப்போ எவ்வளோ? 1 ஹவர்ல 300 600 செகண்ட்ஸ். எழுதியாச்சா? டிவைட் பண்ண 0 0 கேன்சல். 10/36. 2 காமன் எடுத்தா 5/18. அப்போ கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட் மாற்றணும்னா என்ன பண்ணணும்?
5/18 மாற்றணும். இதே மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹவர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்னா அதே உல்டாவா போட்டுக்கணும் 18/5. ஓகேவாங்க, புரிஞ்சுதா? இது கன்ஃபியூஷன் வரும், எப்போ வந்து 5/18 எப்போ 18/5 மாற்றணும். கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட்ல மாற்றணும். எது கம்மி, இதான கம்மி, அப்போ கம்மி தான் ஃபர்ஸ்ட் வரும் 5/18. இதே மீட்டர் பர் செகண்ட்ல கொடுத்துட்டு கிலோமீட்டர் பர் ஹவர்ல கேட்டாங்கன்னா கிலோமீட்டர் தானே அதிகம், அப்போ அதிகம்னது 18/5. இப்படி தான் கன்வெர்ட் பண்ணிடணும். ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். 10 கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்ட்ல எழுதுங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் சின்னது 5/18 into 10 மீட்டர் பர் செகண்ட் 25/9 மீட்டர் பர் செகண்ட். இது உல்டாவா கேட்டால் 18/5 மல்டிப்ளை பண்ணா உல்டா. ஓகேங்க, இப்போ இந்த 3 ரிலேஷன் நீங்க பாருங்க. ஸ்பீடு கான்ஸ்டன்ட், அதாவது ஸ்பீடு மாறவே இல்லை. ஓகேவா? அந்த சமயத்துல இது எப்பவுமே ஒருமையில பேச மாட்டாங்க. இந்த மாதிரி கேஸ் எப்பவுமே ஒருமையில வராது. 2 இல்ல 3 அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா 2 கார் இருக்கா, 2 பேரும் ஒரே வேகத்துல தான் போறாங்க. 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்துல தான் 2 பேருமே போறாங்க. இவன் வந்து அஜித் குமார், இவன் வந்து விஜய். ஓகே, 2 பேரும் 20 கிலோமீட்டர் பர் ஹவர் வேகத்திலே போறாங்க. 2 பேரும் ஒரு குறிப்பிட்ட தூரம், அந்த தூரம் என்னன்னு தெரியல, ரீச் ஆகிறதுக்கு 2 ஹவர்ஸ் தான் எடுத்துக்கிறாங்க. இவன் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான், இவன் 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான். ஓகேவா? இவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான், இவன் எவ்வளவு தூரம் போயிருப்பான், அதான் கேள்வி. சப்போஸ் இவன் வந்து 2 பேரும் சேம் ஸ்பீடு, இவன் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டான், இவன் 3 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டான். ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்றதுக்கு இவன் 2 ஹவர்ஸ் 20 கிலோமீட்டர் ஸ்பீடு, இவன் வந்து எக்ஸ் கிலோனா 30 கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்றதுக்கு 20 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் 30 கிலோமீட்டர் 3 ஹவர்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுது, இதுதான் இந்த நான் வந்து கொஷின் இந்த மாதிரி டீகோட் பண்ணிட்டேன்னா இவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறான்னு கொஷினில் கேட்குறாங்க. ஓகே, இதில் என்ன தெரியுது, ஸ்பீடு கான்ஸ்டன்ட் தெரியுது. அப்போ ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்ன இருக்கும், டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அதாவது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைமுங்க. இது கான்ஸ்டண்ட்டா, அப்போ என்ன ஆகும், டி மேலே போயிடும், ஸ்பீடு வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ டி இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ டி. இந்த இதை தான் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க, டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பை டி. இதை வச்சு நான் என்ன பண்றது, இது மேக்ஸ்ல எப்படி யூஸ் ஆகும்னா, அதாவது டி இஸ் ஈக்குவல் டி1 இஸ் ஈக்குவல் டு டி1, டி2 இஸ் ஈக்குவல் டு டி2. இந்த மாதிரி ஒரு ரிலேஷனை நம்ம இப்படி இதை கொடுத்தாங்கன்னா இப்படி ஃபார்ம் பண்ணலாம். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எது கொடுத்தாலும் சரி இப்படிதான் எழுதும். அதாவது 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸை நான் 3 ஹவர்ஸில் வந்திருக்கேன், 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு நான் எவ்வளோ ஹவர்ஸில் வருவேன், அந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா இப்படி தான் ஃபார்ம் பண்ணி எழுதணும். புரியுற மாதிரி சொல்லுங்க. 2 பேர் இருக்கானுங்களா, அஜித் விஜய், 2 பேர் ஸ்பீட் என்ன 20-20, எடுத்துக்கிட்ட டைம் என்னது, இவன் வந்து 2 ஹவர்ஸ், இவன் 3 ஹவர்ஸ். இவன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருந்தான், இவனுக்கு தெரியல, இவன் வந்து ஒரு 30. கரெக்டாக ஸ்பீடு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது இது யூஸே பண்ணக்கூடாது, டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக. ஓகேவா? டி1 இஸ் ஈக்குவல் டு டி1, டி2 இஸ் ஈக்குவல் டு டி2. டி1 என்னது தெரியல, அதுதான் கண்டுபிடிக்கணும். டி2 என்னது 30 கிலோமீட்டர், அதாவது விஜய் எடுத்துக்கலாம் டைம், விஜய் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ். விஜய் எவ்வளோ தூரம், 30 கிலோமீட்டர் எவ்வளோ மணி நேரத்தில் டிராவல் பண்ணலாம், 3 ஹவர்ஸ். இவன் 2 ஹவர்ஸ். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 30 அங்கே கொஸ்டின் என்னங்க வரும்,
20 வரும். அப்போ இவன் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பான்? 20 கிலோமீட்டர் பர் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னால. ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இந்த மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இது போடணும். d1/d2 d1/d2. டிஸ்டன்ஸ் இங்க என்ன இருக்கு, இங்க என்ன சப்போ ஓகேவா. எப்ப ஸ்பீடு கான்ஸ்டன்டா இருக்கும் போது, இதே டைம் கான்ஸ்டன்டா இருக்கும் போது பாருங்க, டைம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் இன்டு டைம். டைம் கான்ஸ்டன்டா அப்போ 1 வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒரு ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் வராது, ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். அப்படின்னா இப்போ அதே தான், ரெண்டு பேர் இருக்கிறானுங்க, பாஜாயி பாஜாயி. ரெண்டு பேரும் வந்து இவன் வந்து 50 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிறான், இவன் 60 கிலோமீட்டர் ஹவர் ஸ்பீடில் போகிறான். இவன் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான். இவன் எவ்வளோ மணி நேரம் எடுத்தான்னு தெரியல. இவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 100, இவன் டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து ஒரு 200 கிலோமீட்டர்ஸ். கேள்வி என்னன்னா, சாரி இவனும் 2 ஹவர்ஸ் எடுத்துக்கிறான், ஓகேவா. ஆனால் இவன் ஸ்பீடு தெரியல, பியோட ஸ்பீடு தெரியல, ஏவோட ஸ்பீடு இருக்கு, டைம் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு. பியோட டைம் இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு, ஆனால் ஸ்பீடு தெரியல. இப்போ பாருங்களேன், டைம் கான்ஸ்டன்டா நான் என்ன சொன்னேன், ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு என்னது, டிஸ்டன்ஸ். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே போதுங்க. s is equal to d/t. t கான்ஸ்டன்ட்னா என்னது, ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது, ரெண்டுமே டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அர்த்தம். இப்போ இங்க வாங்க, இதுக்கு நான் எப்படி சொன்னேன், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடு கான்ஸ்டன்ட், அப்போ இது 1னா டி இப்படி போயிடுமா, டி இஸ் ஈக்குவல் டு டி ஆயிடுமா. அப்போ இவங்க ரெண்டு பேரும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா. ஓகே, இப்போ இவங்க வந்து 50 கிலோ, அப்போ v1/v2 இஸ் ஈக்குவல் டு d1/d2. அதாவது இவன் போன ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணான், இவன் போன ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணான். v1 என்னது 50, v2 60, சாரி v2 தான் தெரியல. இவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 100, இவன் ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 200. கேன்சல் ஆயிடுமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. எக்ஸோட ஸ்பீடு என்னவா இருக்கும், 100 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும்போது இதுதான், இந்த மாதிரி கொஸ்டின் தான் நிறைய கேட்பாங்க. ஸ்பீடுக்கும் டைமுக்கும் என்ன ரிலேஷன்னா, ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். அதாவது இரண்டு நபர்கள் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் என்னன்னு சொல்லிடுறேன். வி இன்வெர்ஸ்னால என்னது, தலைகீழே ஏதாவது, அப்போ v1 இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு t1. அப்போ v1/v2 எப்படி எழுதுவோம்னா t1 t2. இது கீழே இருக்கும்போது இது மேல இருக்கும், இவன் கீழே மேல இருக்கும்போது இவன் கீழே இருக்கும். நியூ அதாவது சேம் பிளேஸ்ல இருக்க மாட்டாங்க, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகே, இவன் எடுத்துக்கிட்ட ஸ்பீடு ரெண்டு பேர் இருக்கிறாங்க, இவன் 20, இவன் 30 கிலோமீட்டர் ஸ்பீடு. இவன் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் டிராவல் பண்றான், இவனும் 50 கிலோமீட்டர் டிராவல் பண்றான். இவன் 2 ஹவர்ஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டான், ஆனா இவன் எவ்வளோ ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணான்னு தெரியல. டிஸ்டன்ஸ் காமனா, அப்போ என்ன, ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டைமா. 20 கிலோமீட்டர் ஏ எவ்வளோ நேரம் டிராவல் பண்ணால் 2 ஹவர்ஸ், 30 கிலோமீட்டர் எவ்வளோ நேரம் பண்ணால் தெரியல. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க, 20 into 30. அப்போ என்னன்னா 4/3 ஹவர்ஸ். இவன் எடுத்துக்கணும் டைம் 50 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கான். அவன் எடுத்துக்கின டைம் வந்து 4/3 ஹவர்ஸ். இந்த 3 கேஸும் நீங்க இப்படி இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. இந்த கேஸ் நான் இப்ப சொன்னது எல்லாமே எக்ஸாம்பிள் தான். ரைட்டுங்க.
இப்போ வந்து ஒரு கேள்வி. என்ன கேள்வி? அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன், நான் இங்கே பிட்வீன் போடலை, ஏ அண்ட் சி இஸ் 150 கிலோமீட்டர். அதாவது ஏக்கும் சிக்கும் எவ்வளோ தூரம்னா 150 கிலோமீட்டர். டோட்டல் டைம் டேக்கன், அதாவது ஏலேருந்து பிக்கு போகிறான்ல, சாரி சிக்கு போனால அதுக்கு அவன் எவ்வளோ மணி நேரம் எடுத்துக்கிட்டானா, இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு அந்த 150 கிலோமீட்டர் கடக்கிறதுக்கு 27 ஹவர்ஸ் ஆயிடுச்சான். ஓகேவா? ஓகே. என்ன சொல்றாங்க, ஏலேருந்து பி 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகி இருக்கான். பிலேருந்து சி 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் அவன் போயிருக்கான். ஒரே ஆள் தான். இங்கேருந்து இங்கே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இங்கேருந்து இங்கே ஸ்லோவாக போயிருக்கான்னு தெரியுது. கேள்வி என்னன்னா, இங்கேருந்து போயிருப்போம்ல, ஏலேருந்து பி போன தூரம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே ஹிண்ட் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ல டோட்டல் டைம் டேக்கன் தாங்க ஹிண்ட். ஏன் சொல்றேன் பாருங்க. இப்ப ஏலேருந்து சி போடுறான், ஓகேவா, 150 கிலோமீட்டர்ஸ் ஆகும். இங்கேருந்து இங்கே 50 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போயிருக்கும். ஆனால் இங்கேருந்து பிலேருந்து சிக்கு 2 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் தான் போயிருக்கான். கேள்வி, இது டிஸ்டன்ஸ் என்ன? இப்போ நல்லா பாருங்க, இதுதான் நீங்க நோட் பண்ணணும். இங்க இப்போ இப்போ நான் உங்களுக்கு இப்போ நான் கொஷின் எப்படி சால்வ் பண்ணியிருப்பேன்னா, கேட்கறது என்ன, டிஸ்டன்ஸ். கேட்கறது டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் தெரியணும்னா நம்மளுக்கு என்ன வேணும், ஸ்பீடு இன்டூ டைம். அப்போ ஸ்பீடு வேணும், டைம் வேணும். கரெக்டா? கரெக்ட். ஸ்பீடு தெரியும். இங்கே ஏலேருந்து பிக்கு போன ஸ்பீடு 50 கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனால் ஏலேருந்து பிக்கு போன டைமு தெரியல. நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது ஏலேருந்து பிக்கு போனது அது தெரியாது, ஆனால் பிலேருந்து சிக்கு போனது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் மொத்தமாக சேர்த்தா 27 ஹவர்ஸ் அது மட்டும் தெரியுது. ஸ்பீடு, ஏலேருந்து பிக்கு போன ஸ்பீடு 50, பிலேருந்து சிக்கு போன ஸ்பீடு 20. கேட்டது ஏலேருந்து பிக்கு போன டிஸ்டன்ஸ். அதுக்கு போன ஸ்பீடு தெரியும், ஆனால் டைம் தெரியல. ஆனால் அதுக்கு பதில் இது கொடுத்துருக்காங்கன்னா இதையும் நம்ம ரிலேட் பண்ணணும்னு அர்த்தம். இதையும் யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். வாங்களேன், இந்த 150 வேற கொடுத்துருக்காங்க, அதுவும் லூஸ் மாதிரி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ எப்படி டீகோட் பண்றேன்னு பாருங்க. இங்கிருந்து இங்கே ஏ டு பி, பி டு சி, இங்கிருந்து இங்கே சம் டிஸ்டன்ஸ் இதுதான் தெரியல. அப்ப இது எவ்வளவுங்க இருக்கும், 150 மைனஸ் எக்ஸா. அதாவது இங்க உதாரணத்துக்கு சொல்றேன், டோட்டலா 150, ஏல இருந்து பி 70ன்னா அப்ப பில இருந்து சி எவ்வளவுங்க இருக்கும், 80 இருக்குமா? ஆமாவா இல்லையா? 80 என்னது, 150 மைனஸ் 70 தானே, 80. அதை தான் நான் இங்கே எழுதி. A to B distance B to C ஓட distance 150 minus x. Total time T1 plus T2 150, sorry 27 hours. T1 எப்படி எழுதலாம், T1 ஒன்றும் இல்லை, ஏலேருந்து பிக்கு என்ன படித்தோம், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு. டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ், ஸ்பீடு வந்து எவ்வளவு, 50. இதே T2 எப்படி எழுதலாம், அவன் எடுத்துக்கின அவன் டிஸ்டன்ஸ் வந்து 150 மைனஸ் எக்ஸ், ஸ்பீடு வந்து 2. கரெக்டா?
என்ன பண்றது உங்களுக்கு தெரிஞ்சு. பின்ன அந்த வெலாசிட்டி அந்த ஸ்பீடு நான் யூஸ் பண்ணணும்ல, அப்ப டிஸ்டன்ஸ் நான் கண்டுபிடிக்கணும்ல, அப்ப இதை இந்த மாதிரி எழுதலான்ட்டு இன்டைரக்டா சொல்றாங்க. டைம் எப்படி எழுதலாம்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு எக்ஸ் பை 50. இது என்ன? 150 மைனஸ் எக்ஸ் by 2 is equal to 27. 50க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்தா என்ன வரும்? 100. 50 தான் நினைக்கிறேன். நீங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. எல்சிஎம் தெரிஞ்ச எல்சிஎம் எடுங்க, கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. நான் கிராஸ் மல்டிப்ளை பண்றேன். 2x 50 into 150 minus x is equal to 27 into 100. இது மல்டிப்ளை ஆகி அப்படியே சால்வ் பண்ணோம். இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? x is equal to 100 kilometers. நல்லா பாருங்க, எனக்கு கேள்வி டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்களா? அப்ப நான் டோட்டல் டிஸ்டன்ஸ் கொடுக்கும்போது நான் என்ன பண்ணேன்? இது எக்ஸ், இது 150 மைனஸ் எக்ஸ், இது ஐடியா 1. டோட்டல் டைம் கொடுத்தாங்களா? அது நான் எப்படி எழுதுனேன்? t1 plus t2 is equal to 27 hours. இது ஐடியா 2. அப்புறம் என்ன பண்ணேன்? ஸ்பீடு டைம், டிஸ்டன்ஸ் டைம், இந்த ரிலேஷன் வச்சு இதை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணேன். அதாவது t1 is equal to d by s1, t2 is equal to d by s2 அப்படின்னு எழுதுனேன். இது ஐடியா 3. இதை 3 கொஸ்டின்லேருந்து இந்த மாதிரி தான் ஐடியாவை டிரைவ் பண்ணணும். இதை நீங்கள் ஓகே, இப்போ இதை பாருங்களேன். ரேஷியோ ஆஃப் டைம் டேக்கன் பை 3 cars. ஓகேவா? இது ஆஃப் சர்டைன் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 காரும் சேம் டிஸ்டன்ஸ் தான் டிராவல் பண்ணியிருக்காங்க, ஆனால் அவங்க எடுத்துக்க டைம் வேற வேற. அப்போ அவங்க ஸ்பீடோட ரேஷியோ என்ன? அது டிஸ்டன்ஸ் அப்போ காமன், அப்போ ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் பை டைம். டைமோட ரேஷியோ கொடுத்துட்டாங்க 2, 3, 5. ஸ்பீடோட ரேஷியோ என்ன? இதோட இன்வெர்ஸ். ரேஷியோக்கு இன்வெர்ஸ் எப்படிங்க எடுக்கலாம்? 2:3. இன்வெர்ஸ் எப்படி எடுக்கலாம்? 1/2:1/3. எல்சிஎம் என்னது? 6 வரும். அப்போ என்னது? மல்டிப்ளை பண்ணோம்னா 3:2. கரெக்டா? அப்போ 2:3:5 டைம் ரேஷியோனா இதுக்கு இன்வெர்ஸ் எடுத்தா என்ன கிடைக்கும்? ஸ்பீட் ரேஷியோ கிடைக்கும். ஏன்னா ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் இல்லை? அதான். அப்போ இவங்க 3 பேருக்கு எல்சிஎம் என்னங்க வரும்? 2:3:5 எல்சிஎம் வந்து 30. 30. அப்போ 30 மல்டிப்ளை பண்ணணும். 30/2. ஃபர்ஸ்ட் இன்வெர்ஸ் எழுதிடும். இது என்னது? 6. இது என்னது? 15. சாரி 10. இது 2. இதுதான் ஸ்பீடோட ரேஷியோ. இப்போ பாருங்களேன். இப்போ இந்த கொஸ்டின் வந்து டிஸ்டன்ஸோட ரேஷியோ வந்து 5:7:3. அப்போ ஸ்பீடு டைம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ என்னவா இருக்கும்? அதுவும் 5:7:3 தான். ஏன்னா டைம் கான்ஸ்டன்டா இருக்கும்போது ஸ்பீட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ். படிச்சோமா இல்லையாங்க? கரெக்ட். கொஸ்டின் இன்வெர்ஸ் மட்டும் ரேஷியோல எப்படி தெரிஞ்சது? இந்த இன்வெர்ஸ்ன்ட்டு ஒரு இது உங்களுக்கு ஞாபகம் வரும். அதுவும் எப்ப சர்டைன் டிஸ்டன்ஸ்னா டிஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ட் இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கணும். அப்போ 3 பேரும், ஏன்னா டிஸ்டன்ஸ் மாறவே இல்லை, இவனும் அதே டிஸ்டன்ஸ் தான்.
இவன் 100 கிலோமீட்டர்னா இவனும் 100 கிலோமீட்டர், இவனும் 100 கிலோமீட்டர், இவனும். நெக்ஸ்ட் கொஸ்டின் மூவ் பண்ணலாம். இந்த இப்போ புது கான்செப்ட் ஆவரேஜ் ஸ்பீட். ஆவரேஜ் ஸ்பீடுக்கு ஒரே ஃபார்முலா தான், டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம் டேக்கன். அதாவது நான் இப்போ வந்து ஏலேருந்து பிக்கு போகிறேன், திரும்பி பிலேருந்து சிக்கு வரேன். அப்போ என் டிஸ்டன்ஸ் என்னன்னு, ஏலேருந்து இப்போ 2 பேருக்கும் 100 கிலோமீட்டர் இடைவெளினா ஏலேருந்து பிக்கு போகிறேன், ஒரு 100 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போனால், அதாவது பாண்டியிலேருந்து சென்னைக்கு போகிறேன் 100 கிலோமீட்டர், வேலையை முடிச்சு சென்னையிலேருந்து பாண்டிக்கு வரேன். அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 100 கிலோமீட்டர் சேருமா? அப்போ மொத்தமாக நான் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கேன்? 200 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கேன். இதுதான் என் டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ டோட்டல் டைம் என்ன ஆகும்னு சொல்லுங்க. இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு பாண்டியிலேருந்து சென்னை போகிறதுக்கு எவ்வளோ? ஒரு 2 மணி நேரம் ஆகுது. மறுபடியும் அங்கேருந்து இங்கே வரதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகுது? அதுவும் ஒரு 2 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. அப்போ நான் டோட்டல் டைம் எவ்வளோ எனக்கு ஆயிருக்கு? டோட்டல் டைம் எனக்கு எவ்வளோ ஆயிருக்கு? 4 ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் ஆவரேஜ் ஸ்பீட். என்னது ஆவரேஜ் ஸ்பீடு? டோட்டல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டோட்டல் டைம். அதோட ஃபார்முலா தான் இது. பட் அது மொத்தம் 3 கேஸ் இருக்கு. அந்த ஃபார்முலா ஒரே ஃபார்முலா கிடையாது. ஆவரேஜ் ஸ்பீடுக்கு இதுதான் ஒரே ஃபார்முலா. இதுல இருந்து தான் இந்த 3 ஃபார்முலாஸ் எழுதியிருக்காங்க. கேஸ் 1 பாருங்க. இங்க இருந்து இங்கே ஒரு வேகத்துல போயிருக்கு. ஆனா என்ன வேகம்னு தெரியல. ஒரு எக்ஸ் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடு. இது ஏல இருந்து பி. திருப்பி பில இருந்து நான் ஏக்கு போகும்போது அதே ஸ்பீட்ல போல, வேற ஸ்பீட்ல போயிருக்கேன். அது வந்து ஒய் கிலோமீட்டர் பர் ஹவர். ஆனா டிஸ்டன்ஸ் அதே தான், சேம் தான். இங்க இருந்து இங்க இருந்து இங்க போகும்போது இங்க இருந்து இங்க என்ன வரும்போது 150 மீட்டர் ஆயிருக்கும். அதெல்லாம் ஆயிருக்கும். சரியா? நான் டோட்டல் ரைட். இவ்வளவுதான் கொடுத்த சமயத்துல இங்கிருந்து இங்க போனல, எக்ஸ் கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனல, டி டிஸ்டன்ஸ், என் டைம் என்னவா இருந்திருக்கும்? அந்த டி டிஸ்டன்ஸ் பை எக்ஸ் ஸ்பீடு. இதுதானே என் டைம். அப்போ பில இருந்து நான் ஏக்கு வரும்போது ஒய் ஸ்பீட்ல வந்திருக்கும். அப்போ என் டைம் என்ன இருந்திருக்கும்? பில இருந்து ஏக்கு வரும்போது அதே டிஸ்டன்ஸ் தான், ஸ்பீடு வேற. டி பை ஒய். பில இருந்து ஏக்கு வரும்போது இது ஏல இருந்து பிக்கு போகும்போது இது ரெண்டுத்தையும் சேர்த்தா என்ன ஆகும்? டோட்டல் டைம் ஆகுமா? அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க. ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஆவரேஜ் ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் பை டோட்டல் டைம். டோட்டல் டைம் அது இங்கிருந்து இங்கே போக டி, இங்கிருந்து இங்கே போக ஒரு டி கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா ஆகும் 2D ஆகும். ஏலேருந்து பிக்கு போன எடுத்துக்கிட்ட டைம், பிலேருந்து மறுபடியும் ஏக்கு வர எடுத்துக்கிட்ட டைம். கரெக்டா? டிஏ காமன் எடுத்தா என்னங்க வரும்? 1/x + 1/y. டி டி கேன்சல் ஆகுமா? ஆயிடுச்சா? அப்போ நான் 2/1/x + 1/y இதான பாக்கி இருக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. மேலே போயிடும். 2 × xy divided by x plus y. இதுதாங்க ஃபார்ம். அதாவது இந்த மாதிரி கேஸ் இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு கொடுத்துட்டு டைம் தரல, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த மாதிரி ஃபார்முலா வரும் அர்த்தம். சரிங்க, ஃபார்முலா தெரிஞ்சுக்கணும்னு தான் இல்லை. இப்போ நான் சொன்னேன் இந்த கான்செப்ட். இப்படியே நீங்க 50A, இது ஒரு 50A, இது 50A போன ஸ்பீடு 2, இது 50A போன ஸ்பீடு 5, இப்படியே கூட சால்வ் பண்ணா கூட இது டிரைவ் பண்ணலாம். இது அடுத்த கேஸ். இந்த கேஸ்ல என்ன கொடுத்துருந்தாங்க? டிஸ்டன்ஸும் டைம் ஸ்பீடும் கொடுத்தாங்க. இந்த கேஸ்ல பாருங்களேன், டிஸ்டன்ஸ் ஸ்பீடு
ஆனா எப்படி இங்க இருந்து இங்க போக குறிப்பிட்ட தூரம், இங்க இருந்து இங்க போக குறிப்பிட்ட ஸ்பீடு, இங்க இருந்து இங்க போக குறிப்பிட்ட ஸ்பீடு. நம்ம அங்க ஆல்ரெடி தான் பார்த்தோம். இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம்னா பார்த்தோமா இல்லையா? ஆமா. இங்க இருந்து இங்க போக ஸ்பீட்னா அப்ப டைம் நம்ம இந்த மாதிரி பிரிச்சு எழுதணுமா? டோட்டல் டைம் t1 பிளஸ் t2. t1 வந்து எங்க எழுதணும்? இங்க இருந்து இங்க போக எடுத்துக்கிட்ட டிஸ்டன்ஸ், அதோட டைம். இங்க இருந்து இங்க போன டிஸ்டன்ஸ், இங்க போன டிஸ்டன்ஸ், அதுக்கான எடுத்துக்கிட்ட ஸ்பீடு. இப்படிதானே டைம் எக்ஸ்பேண்ட் பண்ணோம். அதே தான் இங்கேயும் பண்றாங்க. ஏல இருந்து பி போக இவ்வளோ ஸ்பீடு, இவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு. பில இருந்து சிக்கு போக இவ்வளோ டிஸ்டன்ஸ், இவ்வளோ ஸ்பீடு. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இங்கேருந்து இங்கே போக d1 d2. அப்போ d1 பிளஸ் d2. அதுதான் இங்கேருந்து இங்கே போக டைம் t1, இங்கேருந்து இங்கே போக டைம் வந்து t2. அதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இங்கே எழுதிருக்காங்க. பெருசும் ஒன்றும் இல்லை. ஆவரேஜ் ஸ்பீடு கேட்டால் டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம். இப்போ அடுத்த கேஸ். ரெண்டு கேஸ்லயும் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து டைமுக்கு இந்த மாதிரி பிரிச்சு எழுதியிருக்கோம். இங்கே டைரக்டா டைம் கொடுத்துட்டாங்க. அப்படியே டைரக்டா போட்டு வந்தது. அதாவது இங்கேருந்து இங்கே போக 50 கிலோமீட்டர், 5 ஹவர்ஸ் ஆயிருக்கு. இங்கேருந்து இங்கே போக ஒரு 100 கிலோமீட்டர் 2 ஹவர்ஸ் ஆயிருக்கா. அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 50 + 100. டோட்டல் டைம் எவ்வளோ? 5 ஹவர்ஸ் + 2 ஹவர்ஸ். அப்போ 150 / 7. என்ன வரும்? 7 சாரி 20 பாயிண்ட் சம்திங் வரும். இதுதான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே, ஆவரேஜ் ஸ்பீட்ல இந்த மூணு தான். இப்படிதான் 3 கேஸ்க்கு இந்த மாதிரி ஃபார்முலா வரும். ஆனால் இந்த மெயின் ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களுக்கு போதும். இப்போ பாருங்க, இந்த கொஸ்டின் நான் எப்படி படிக்கிறேன்னு பாருங்க. A person covers 40% of the distance from A to B at 8 km/h. ஒரு ஆள் நிற்கிறான், ஒரு ஆள் இருக்கான். ஏல இருந்து பி கவர் பண்ணியிருக்கான். அது என்னன்னா 40% ஆஃப் த டிஸ்டன்ஸ் தான். ஏதோ ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு, அதுல 40% தூரம் தான் கவர் பண்ணியிருக்கான். ஏல இருந்து பி அவன் எவ்வளோ ஸ்பீட்ல போயிருக்கான்? 8 km/h போயிருக்கான். அதுக்கப்புறம் 40% ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ், அதாவது இதுதான் ஃபுல் டிஸ்டன்ஸ் வச்சுக்கோங்க. ஏல இருந்து பி வந்து வெறும் 40% தான் அவன் கவர் பண்ண தூரம். அப்புறம் ரிமைனிங் டிஸ்டன்ஸ்ல 40%, ரிமைனிங் டிஸ்டன்ஸ்ல 40%. ஓகேவா? அதை வந்து 9 km/h போயிருக்கும். அப்புறம் பாக்கி எவ்வளவு தூரம் இருக்கோ அதை வந்து 12 km/h போயிருக்கும். இப்போ 3 இடம். ஓகேவா? இதுதான் மொத்த தூரம் இவ்வளோன்னு வச்சுக்கோங்க. முதல்ல 40% ஆஃப் மொத்த டிஸ்டன்ஸ்ல 40% வந்து 8 km/h. ரிமைனிங் இது இருக்குல்ல, இதுல 40%. ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? இதை 40% கவர் பண்ணிட்டாங்கன்னா ரிமைனிங் என்னது? 60%. 60%ல 40% தான். எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? 9 km/h. அப்புறம் பாக்கி இருக்குல்ல, அதாவது 60%ல பாக்கி என்ன இருக்கும்? 60% இருக்குமா? ஏன்னா 60%ல 40 இதுன்னா 60% பாக்கி இருக்க தூரமா, அதை வந்து 12 km/h போயிருக்கான். கேள்வி இப்ப என்ன கேட்கறாங்க? ஒன்றும் இல்லைங்க, ஆவரேஜ் ஸ்பீடு தான். என்ன கேட்கறாங்க? ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகே,
ஆவரேஜ் ஸ்பீடுக்கு என்ன வேணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம். டைம் வந்து நான் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு பிரிச்சு எழுதிப்பேன்ப்பா. எனக்கு அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இங்க ப்ராப்ளம் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியலையே, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் 40% கொடுத்துருக்கனால நம்ம ஒரு 100 டிஸ்டன்ஸ் 100 D போடுவோம். ஏல இருந்து 40% டிஸ்டன்ஸ். இது 100Dனா 40% டிஸ்டன்ஸ் எவ்வளோ வரும்? 40D வருமா? 8 கிலோமீட்டர் டிராவல் பண்ணியிருக்கானா, 8 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போயிருக்கானா, ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 60Dயா? 60Dல 40% எவ்வளோ? 24D. ஓகேவா? 60 இதுல 24D 9 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல போயிருக்கானா? இது வந்து 60D. ஓகேவா? இது 24னா பாக்கி எவ்வளோ இருக்கும்? 60ல 24 கழிச்சா அதான பாக்கி இருக்கிறது. 36. ஆமா, 3060. இது எவ்வளோ தூரம் போயிருப்பான்? 12 கிலோமீட்டர் பர் ஹவர். ஏன்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்தா 60 வரும். ஏன்னா இது 60, இங்க இருந்து இங்க 60. இப்ப என்ன கிடைச்சிச்சு? டோட்டல் டிஸ்டன்ஸ் கிடைச்சிச்சு. டோட்டல் இப்போ இது டோட்டல் டைம் இல்லை, ஆனால் ஸ்பீடு கிடைச்சிருக்கு. இதை நான் எப்படி எழுதுவேன்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடுன்னு போட்டு நான் டோட்டல் டைம் எழுதிப்பேன். கரெக்டா? 40, 24, 36. டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன? 40D 24D plus 36D. ஸோ சொல்லி டோட்டல் டிஸ்டன்ஸ் 100D. ஏன்னா அதை தான் நான் பிரிச்சு எழுதுனேன். சரி, நான் இப்போ சேர்த்து தான் பண்ணலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக 100Dனே போட்டுக்கோங்க. இப்போ T1 T1 ஏலேருந்து பி எவ்வளோ தூரம் போனோம்? 40D. என்ன ஸ்பீடு? 80. 40D by 8. ஏன்னா அதான் அவன் ஸ்பீடு. 24D எவ்வளோ ஸ்பீடில் போனான்? 9 கிலோமீட்டர் பர் ஹவர். பாக்கி இருக்க தூரம் என்னது? 36. அது எவ்வளோ தூரம் போனால்? 12. 40, 80 கேன்சல் ஆகுமா? 5 டேபிள். 24 9 ஆகாது, ஆனால் 12 36 3 டேபிள் ஆகும். அப்போ என்னங்க எழுதலாம்? அப்படிங்க கண்டினியூ பண்ணுவோம். 5 24 by 9 30 3D 100D 5D plus 3D plus 24 by 9. 24 by 9 3 ஆல கேன்சல் ஆகும். என்ன வரும்? 8 by 3. ஓகேவாங்க? இது 8D 100 divided by 8 plus 8D by 3. நான் 8D காமனா எடுத்துக்கிறேன். 8D காமனா எடுத்தா 1 plus 1 by 3. நீங்க கிராஸ் மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். DD கேன்சல் ஆகும். 8 100 4 டேபிள் 4 டேபிள் 100 கேன்சல் பண்ணா 24. இது என்ன? 25 by 2. 1 plus 1 by 3 என்ன வரும்? 3 4 by 3. கரெக்டா? இந்த 3 மேலே போயிடுமா? 25 into 3 by 2 into 4. 25 into 3 75. 2 into 4 வந்து 8. அப்போ என்னங்க ஆவரேஜ் ஸ்பீடு எவ்வளோ? 75 கிலோமீட்டர் 75 by 8 கிலோமீட்டர் பர் ஹவர் தான் என்னது ஆவரேஜ். இங்க வந்து நான் ட்ரிக் மெயின் இது என்னன்னா,
நான் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுவேன். நான் பெர்சன்டேஜ்ல வேல்யூ என்னன்னு சொல்லல. ஆனா டிஸ்டன்ஸ் பெர்சன்டேஜ்ல சொல்லவும் நான் 100D எடுத்துக்கிட்டேன். ஏன்பா 100 எடுத்துக்கலாமேன்னு கேட்டா எடுத்துக்கலாம். ஆனா இதுதான் எப்பவுமே பெஸ்ட் சொல்யூஷன். 100D. உதாரணத்துக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. அதுல 1/4 ஆஃப் த டிஸ்டன்ஸ் இவ்வளவு தூரம், பாக்கி இவ்வளவு ஸ்பீடு. அப்ப பாக்கி இருக்கிற தூரம் இவ்வளவு ஸ்பீடுன்னு கொடுத்தாங்கன்னா இது 1/4னா இது 3/4. இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ஸ்ல எழுதலாம். இது ஒரு மெத்தடு. ஓகேவா? ஆனா நான் என்ன பண்ணுவேன்னா, இதை 1/4 பிரிச்சிருக்காங்கன்னா அப்ப இதை 4x அப்படி வச்சுக்கிட்டோம்னா இதுல 1/4 எவ்வளவு? வெறும் எக்ஸா? ஓகே, 1/4 வந்து எக்ஸ், இது 3/x. இப்ப எது ஈஸியா இருக்கும் பாருங்க. 1/4 3/4 போட்டு சால்வ் பண்ண ஈஸியா இருக்குமா, எக்ஸ் 3x போட்டா சால்வ் பண்ண ஈஸியா இருக்குமா? இப்படி போட்டா தானே ஈஸியா இருக்கும். நம்ம ப்ராஃபிட் லாஸ்லையும் பார்த்துருப்போம், பர்சன்டேஜ்லையும் பார்த்துருப்போம். வேல்யூவே கொடுக்காம 40% 60%னா நம்ம என்ன எடுத்துருப்போம்? 100ன்னு எடுத்திருப்போம். அதே மாதிரி தான் இங்க நான் 100Dன்னு எடுத்துக்கிட்டேன். இது மெயின் ட்ரிக். ரெண்டாவது இம்பார்ட்டன்ட் ட்விஸ்ட் எங்க வச்சானுங்க? 40% ஆஃப் த ரிமைனிங் டிஸ்டன்ஸ்ல வச்சானுங்க. எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க? 100D 40% இந்த ஸ்பீடு, இன்னொரு 40% இந்த ஸ்பீடு, 40 80 பாக்கி இருந்து 20D, இது 12 ஸ்பீடு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. ஆனா இது தப்பு. ரிமைனிங் இதுல 40% அப்படின்னா அது 24D 9 km/h ஸ்பீட்ல போயிருக்கான்னு இதுதான் கால்குலேட் பண்ணணும். இதை பண்ண தெரிஞ்சதுக்கப்புறம் டோட்டல் டிஸ்டன்ஸ், டோட்டல் டைம் நான் என்ன போட்டேன்? டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போட்டோம்னா இது 3. கொஸ்டின்ல ஆவரேஜ் ஸ்பீடு கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் நான் 100ன்னு போட்டேன், ஸ்பீடு தெரியும், அதை வச்சு டிஸ்டன்ஸ் டைம் வந்து நான் அப்படி எழுதிட்டேன். இப்போ என்னன்னா அந்த கொஸ்டின் ஒரு குறிப்பிட்ட தூரம் இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க, இங்க இருந்து இங்க டிஸ்டன்ஸ் ஆகும். அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு சொல்ல ஒரு எக்ஸ் கிலோமீட்டர். 1/3 ஆஃப் த டிஸ்டன்ஸ் இந்த ஸ்பீட்ல போயிருக்கும். ரிமைனிங் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்பீட்ல போயிருக்கும். அவன் எடுத்துக்கிற டோட்டல் டைம் வந்து 12 ஹவர்ஸ். எடுத்துக்கிற டோட்டல் டைம் வந்து 12 ஹவர்ஸ். கேள்வி என்னன்னா இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன? ஸ்பீடு இன்டூ டைம். இங்கேருந்து இங்கே போன ஸ்பீடு இருக்கு, இங்கேருந்து இங்கே போன ஸ்பீடும் இருக்கு. ஆனால் இங்கேருந்து இங்கே போன டைம் கிடைக்கல, இங்கேருந்து இங்கே போன டைமும் கொடுக்கல. ஆனால் அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் டைம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் டைமே எப்படி எழுதலாம்? T1 by plus T2 எழுதலாமா? எழுதலாம். ஆனால் இன்னொரு பாயிண்ட் எனக்கு கொடுத்துருந்தாங்க, 1/3 ஆஃப் டிஸ்டன்ஸ். இது வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸ். நான் இது எக்ஸ் டிஸ்டன்ஸ், இதுல 1/3 1/3x போட்டு இதோட பாக்கி தான் 2/3x போடலாம். ஆனா நான் இதுக்கு முன்னாடி என்னங்க சொன்னேன்? இது வந்து காம்ப்ளிகேட்டட். எதால 1/3 பிரிக்கிறாங்க. அப்ப இந்த 1/3 3 பிரிக்கிறாங்க. அப்ப இதுதான் கீவேர்டு. அப்ப நான் 3x போட்டுக்கலாம். டோட்டல் டிஸ்டன்ஸ் 3x. அப்ப அதுல 1/3 தான் x, பாக்கி என்னது 2x. இது 30, இது 40 km ஸ்பீட். டோட்டல் டைம் வந்து 12. இப்ப எழுதலாம். இங்க நான் எழுதி வச்சிருக்கேன். x 2x 30 40. டோட்டல் டைம் வந்து 12 ஹவர்ஸ். T1 plus T2. டைம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் ஸ்பீட். இங்க 2x தானே. இதை அப்படியே சால்வ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. இது கிடையாது, இது தப்பு. நானே
ஸ்டார்டிங்ல இப்படி தான் பண்ணேன். இதுதான் டெஸ்ட். சால்வ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸ் என்ன கிடைக்கும்? 144. ஆனால் அவங்க கேட்டது என்ன? டோட்டல் டிஸ்டன்ஸ். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? 3x. சில பேர் எக்ஸ் டிஸ்டன்ஸ் 144 இதான் ஆன்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவர் பார்த்தா நெகட்டிவ்ல வந்து டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது? 3x. 3ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். இது ஒரு மெத்தடா. இது இப்போ ஒன்று பார்த்தோமா, இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இங்கேருந்து இங்கே போனது இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்பீடு, இங்கேருந்து இங்கே போனது இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்பீடு, இங்கேருந்து இவ்வளோ தூரம் இவ்வளோ ஸ்பீடு. நீங்கள் அப்படியே டைம் என்ன கொடுத்துருங்களோ அதை எழுதிட்டு இந்த மாதிரி டைம் டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடோ இல்லை டோட்டல் டைமோ அந்த மாதிரி எக்ஸ்பேண்டோ பண்ணி எழுதி வேண்டியது. இது ஒரு மாடல் ஆஃப் கொஷின். இந்த மாடல் ஆஃப் கொஷின் கேட்கவும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் இந்த கொஷின் இது வந்து கண்டிப்பாக இது வந்து புதுசாக தான் இருக்கும். நான் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டேன். ஈஸியாக பண்ணேன். ஒரு பைக் வந்து 1/4 ஆஃப் இட்ஸ் யூஷுவல் ஸ்பீட், அதாவது அது எப்பயும் போகிற ஸ்பீடோட 1/4 கால் பங்கு கம்மியாக தான், கால் பங்கு ஸ்பீடு தான் போகுது. இப்பமே வந்து நான் வீட்டிலேருந்து காலேஜுக்கு போகிறேன்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் சல்லுன்னு போவேன், லேட் ஆகிடுச்சுன்ட்டு. இப்போ நான் வந்து சீக்கிரமாக கிளம்பிட்டனால நான் போகிற ஸ்பீட்லேயே கால் பங்கு ஸ்பீடு தான் போகிறேன். என்னது ஒரு 25 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதான் இதுக்கு அர்த்தம். அப்படி நான் போகும்போது எனக்கு என்ன ஆகுது? எக்ஸ்ட்ரா 45 மினிட்ஸ் நான் எடுத்துக்கிறேன் டு ரீச் டெஸ்டினேஷன். எதோட எக்ஸ்ட்ரா 45 மினிட்ஸ் பார்த்தோம்னா யூஷுவல் ஸ்பீடு. அதை நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போவேன்ல, அப்படி போகும்போது நான் ஒரு 1 ஹவர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. நான் என்னோட கால் பங்கு ஸ்பீடு போகும்போது எக்ஸ்ட்ரா 45 மினிட்ஸ்னா என்ன அர்த்தம்? 1 ஹவர் போகிறேன், எக்ஸ்ட்ரா 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னது? 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆகுதான். நான் அங்கேருந்து என்னோட கால் பங்கு ஸ்பீடில் நான் கம்மியாக போகும்போது எக்ஸ்ட்ரா 45 மினிட்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது என் யூஷுவல் ஸ்பீடு. ஓகே, அதாவது இது என் ஓல்டு ஸ்பீடு, இது என் நியூ ஸ்பீடு. அது கால் பங்கு. அது எடுத்துட்ட எக்ஸ்ட்ரா டைம் 45. கேள்வி என்னன்னா, யூஷுவல் ஸ்பீடில் அவன் போயிருந்தானா எவ்வளோ மணி நேரத்தில் போயிருப்பான் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நல்லா பாருங்க, நான் ரேஷியோ ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஸ்பீடுக்கு ஓல்டு ஸ்பீடு, நியூ ஸ்பீடு, ரேஷியோ. ஓல்டு ஸ்பீடு 1னா நியூ ஸ்பீடுனா அதில் கால் பங்கு. கரெக்டா? ஓல்டு ஸ்பீடில் 1/4 தான். 4 மேலே போயிடுமா? அப்படின்னா வரும் 4/1. யூஷுவல் இல்லை ஓல்டு ஸ்பீடு 4:1. ஸ்பீட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். ஏன்னா என்னதான் நான் ஸ்பீடு கம்மியாக போனாலும் அதே தூரம் தானே போவேன். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட்டாக இருக்கும்போது ஸ்பீட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம். எழுதிட்டேன். பக்காவா? சூப்பரா? டன். இதுதான் மெயின் ஸ்டெப்பு. இது முடிச்சாச்சு. நல்லா பாருங்க, யூஷுவல் ஸ்பீடுக்கும் ஓல்டு ஸ்பீடுக்கும் ரேஷியோ எழுதுங்க. அதுக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிங்க. அதுதான் நம்ம டைமோட ரேஷியோ. இப்போ லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? என்ன சொன்னாங்க? லேட் ஆச்சுன்னு சொன்னாங்க. நான் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு போது 1 ஹவர் ஆச்சு, 25 கிலோமீட்டர் ஸ்பீடு போகும்போது 1 ஹவர் 45 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா எக்ஸ்ட்ரா 45 மினிட்ஸ். அப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் தான் என்னது? 45 மினிட்ஸ். 1 ஹவர் 45க்கும் 1 ஹவருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோ? 45 மினிட்ஸ். இப்போ டைம் என்னது? டைம் ரேஷியோ வந்து 1:4. அப்போ இதுக்கும் டிஃபரன்ஸ் தானே இந்த 45 மினிட்ஸ் ஆகும். ரேஷியோ நம்மளுக்கு ஞாபகம் இருக்குல்ல, ரேஷியோ இஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ். 4:1 4 1 கிடையாது, 4x 1x. ஏன்னா காமன் நம்பர் ஒன்று இருக்கும்ல,
அப்போ 1:4 எங்க விட்டேன். டைமோட ரேஷியோ நம்ம இப்போ என்ன கண்டுபிடிச்சோம்? டைமோட ரேஷியோ நம்ம என்னங்க பார்த்தோம்? 1:4. டைம் ரேஷியோ. இந்த ரெண்டு ரேஷியோவோட டிஃப்ரென்ஸ் தான் அந்த 45 மினிட்ஸ். பார்த்தோமா இல்லையா? ஆமாம், அதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதாவது ஆமாம், அப்போ 4x minus 3x equal சரி minus x 45 மினிட்ஸ்னா அப்போ x எவ்வளோ வரும்? 4x minus x 3x 3x is equal to 45 minutes. அப்போ x is equal to 15 minutes. ஓகே, அப்போ இந்த ரேஷியோ நம்ம டைம் ரேஷியோ என்னது? இது எக்ஸு அப்புறம் 4x ரேஷியோவில் அந்த ரேஷியோவை பிரிச்சா நம்பர்ஸாக எதுனா இப்படி வருமா? அப்போ இது 15, 4 into 15 60 மினிட்ஸ். அப்போ யூஷுவல் ஸ்பீடு போகும்போது 5 நிமிஷம் ஆயிருக்கு, கால் பங்கு ஸ்பீடு போகும்போது 60 நிமிஷம் ஆயிருக்கு. ஸோ யூஷுவல் ஸ்பீடு போகும்போது டைம் எவ்வளோ டைமுக்குள்ளே ரீச் ஆகும்? 15 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவோம். இதுதான் ஆன்சர். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்? யூஷுவல் ஸ்பீடும் நியூ ஸ்பீடு. ஓகேவா? யூஷுவல் ஸ்பீடு ஒன்றுனா அதில் கால் பங்கு ஸ்பீடு தான் நியூ ஸ்பீடாக இருக்குது. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா என்ன வந்துச்சு? 4:1. ஸ்பீடு வந்து 4:1 ரேஷியோவில் இருக்குது. நான் இங்கே பார்த்தா தெரியும். ஓகேவா? நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணேன்? ஸ்பீடு ரேஷியோ எதுனா யூஷுவல் நியூ. டைமுக்கு வந்து அதோட ரெசிப்ரோக்கல். இதோட டிஃப்ரென்ஸ் தான் 45 மினிட்ஸ். ஏன்னா இது ஒரு டைமு, இது யூஷுவலாக இருக்கிற டைமுக்கும் அவன் நியூ ஸ்பீடில் போன டைமுக்கும் எக்ஸ்ட்ரா 45 மினிட்ஸ் ஆச்சுன்னாங்களா? அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தானே இது. டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும்? டைம் கிடைக்குமா? அவ்வளோதான். ரேஷியோவில் எழுதிட்டு இது அது ஒரு ரேஷியோ கண்டுபிடிச்சி டிஃப்ரென்ஸ் வந்து 45 மினிட்ஸ் போட்டால் எக்ஸு 15 கிடைக்கும். அது இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணால் அதான் நம்மளுக்கு கிடைச்ச டைம். இது ஒரு நியூ மெத்தடுங்க. ரேஷியோ வச்சு சிம்பிளாக சால்வ் பண்ணி முடிக்கலாம். இது வந்து ஆவரேஜ். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். நான் அதை சொன்ன 3 கேஸில் நீங்கள் எந்த ஃபார்மில் போட்டாலும் இது வந்து சால்வ் பண்ணிடலாம். இங்கேருந்து இங்கே போக 30 km/h. மறுபடியும் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போக 70 km/h ஸ்பீடில் போகிறான். ஆவரேஜ் ஸ்பீடு என்ன? வெறும் ஸ்பீடை கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். ஆவரேஜ் ஸ்பீடுன்னா என்ன? இப்போ இந்த ஆவரேஜ்னா என்ன பண்ணுவீங்க? சம்மு டிவைடட் பை டோட்டலு. ஆனால் அந்த மாதிரி இதில் பண்ணக்கூடாது. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஓகேவா? இது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா டிஸ்டன்ஸும் கொடுக்கல, டைம் கொடுக்கல, வெறும் ஸ்பீடு மட்டும் கொடுத்தாங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீடு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதுதான். கேஸ் 1லேயே நம்ம பார்த்துருப்போம். எங்கே இது? இது வரைக்கும் பார்த்தீங்களா? கேஸ் 1லேயே பார்த்துருக்கோம். XY ஒன்றும் இல்லை, ஸ்பீடு தான். ஓகேங்க. இதோட டைம் டிஸ்டன்ஸ் ஸ்பீடோட பார்ட் 1 முடியுது. 1 செகண்ட், நான் உங்களுக்கு ஒரு கொஷின் காட்டுறேன். இந்த கொஷினை இது ஆக்சுவலாக ஒரு கியூவெட்டில் MBA பேப்பருக்கு 2025 கேட்ட கொஷின். A and B travel from place P to Q. சேம் ரூட்டில் தான் போகிறாங்க. அப்போ டிஸ்டன்ஸ் காமன் தெரிஞ்சிடுச்சு. கான்ஸ்டன்ட் ரெஸ்பெக்டிவ் கார்ஸ், அதாவது ஏ ஒருத்தன் இருக்கான், பி இருக்கான், 2 பேர். ஏ வந்து 60 km/h, பி வந்து 80 km/h. ஓகேவா? டைம் டேக்கன் பை பி ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. பியோட டைம் கேட்குறாங்க. டு ரீச் பிளேஸ் கியூ
அதை இங்கே ரீச் பண்ணதுக்கு பி எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டான், ஏ வந்து 12 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டான். டிஸ்டன்ஸ்னது காமன். ஸ்டார்டிங்கில் நான் சொல்லியிருப்பேன், இப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். சால்வ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்து 9. ஸோ கண்டிப்பாக ஒரு லெக்சர்லேயே பார்த்தா எல்லாம் புரிஞ்சிருக்காது. இதெல்லாம் ஒரு 2-3 சம்ஸ் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணால் தான், ஓ இதனால தான் இப்படி பண்ணுறோம், இதனால தான் இப்படி பண்ணுறோன்ட்டு உங்களுக்கு புரியும். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.